சனி பகவானின் நிவேதனம் மற்றும் தியான முத்திரை மந்திரங்கள். காரகத்துவ உணவுகள். அவரின் பார்வை சுபத்துவமாக மாறவும் நன்மைகளை நாம் பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு எதை தானமாக கொடுக்க வேண்டும், யாருக்கு எந்த தர்மத்தை நாம் தொடர்ந்து செய்தால் நன்மைகள் உண்டாகும். சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இவைகளே சனிஹோரை நேரங்கள். இந்த நேரத்தில் சனி காயத்ரி மந்திரம் 108 முறையும், சனியின் மகா மந்திரம் மற்றும் ஸ்லோகம் இவைகளை 3 அல்லது 11 முறை சொல்வது மிகச்சிறந்த பலனை தரும். சனி காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தஹ பிரசோதயாத். சனி மகாமந்திரம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவான் ஸ்லோகம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவென்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. சனி முத்திரை என்பது பொறுமை, சுய ஒழுக்கம் மற்றும் உள்ளுணர்வை மேம்படுத்தும் ஒரு யோக முத்திரையாகும். கட்டை விரல் செவ்வாய் மற்றும் நடுவிரல் சனி நுனிகளை இணைத்து இதை செய்ய வேண்டும். இது கர்ம வினைகளை சரி செய்யவும், மன அமைதியை தரவும், பொறுமையை கடைபிடிக்கவும் உதவுகிறது. ஆசனம் சமகலையில் நேராக அமர்ந்து சொல்ல வேண்டும். சனி பகவானுக்கு உகந்த நிவேதனம் கருப்பு எள்ளு மற்றும் தயிர் சாதம். சனியின் காரகத்துவ உணவுகள் பேரிச்சம்பழம், மணத்தக்காளி கீரை, சுக்கிட்டி கீரை என்றும் சொல்வார்கள். கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புளி சாதம், கருங்குவளை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, கஞ்சி, கருவேப்பிலை, எள்ளுரண்டை. இரும்பு சத்துக்கள் உள்ள அனைத்து தானியங்களும், நல்லெண்ணெய் உணவுகளும் சனியின் அம்சமே. சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது அயராது உழைப்பது, பெற்றதாயை அவதூறாக பேசாமல் இருப்பது, உடல் ஊனமுற்ற முதியோர்களை மதிப்பது, அவர்களுக்கு தர்மங்கள் செய்வது, காகம் மற்றும் நாய் மற்றும் முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு சனிகாரகத்துவ உணவுகளை தானமாக கொடுப்பது. சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது, நாம் சாப்பிட்ட தட்டை நாமே கழுவி வைப்பது, தட்டில் கை கழுவக்கூடாது, அழுக்கு துணிகள் சேராமல் துவைத்து வைப்பது, சமையல் அறையில் எச்சில் பாத்திரங்களை போடாமல் இருப்பது, குழந்தைகளை சனியன், பீடை, கருமம் என்று திட்டக்கூடாது, அந்தி சந்தி நேரங்களில் உறங்காமல் இருப்பது, காகத்திற்கு எள் கலந்த தயிர் சாதத்தை சனிக்கிழமை தோறும் தவறாமல் வைப்பது, உங்களிடம் வேலை செய்பவரை ஏளனம் செய்யாமல் இருப்பது, சரியான நேரத்தில் அவர்களுக்கு ஊதியங்கள் வழங்குவது, அஷ்டமி, அமாவாசை, சந்திராஷ்டம நாட்களில் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது, செருப்பு, நல்லெண்ணெய், எள்ளு, நீலம் மற்றும் காவி வண்ணத்தில் துண்டு வேஷ்டி, குடை சாது சந்நியாசிகளுக்கு தானமாக கொடுப்பது, எறும்பு, கரையான், நாய், குருவிகள் எந்த பறவையானாலும் சரி அவைகளுக்கு உணவு தானம் செய்வது, நீர் தானம் செய், பன்றிகளுக்கு உணவு வழங்குவது, புளி சாதம், தயிர் சாதம் இவைகளை சனிக்கிழமை நாட்களில் தானமாக கொடுப்பது. அஷ்டமி தினத்தன்று விரதம் இருந்து பைரவ வழிபாடு செய்வது. கடன் தீர வேண்டுமா? தேய்பிறை அஷ்டமி வழிபடுங்கள். புதிதாக தொழில் மற்றும் வீடு கட்ட கடன் தேவையா? வளர்பிறை அஷ்டமியில் வழிபடுங்கள். இதில் ஏதாவது ஒன்றை உங்களால் முடிந்த அளவு செய்து வந்தால் சனி பகவானின் அனுகிரகம், பூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓம் சௌம் சனீஸ்வராய நம.